அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள். அந்த அடிப்படையில் முதன்மை சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் இப்போது வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதேபோல அதற்கடுத்ததாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும், மூன்றாவதாக திமுக கூட்டணியும் இப்போது வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 8 9 சுற்றுக்கள் வரை எண்ணப்பட்டிருக்கின்றன. சராசரியாக 20 சுற்றுக்கள் கொண்ட தொகுதிகள், பல தொகுதிகள் இருக்கின்றன. கூடுதலாக 33 சுற்றுகள் வரை இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்கின்றன. இப்போது வரை 1.5 to 1.25 கோடி வரை வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இன்னும் எண்ணப்பட வேண்டிய வாக்குகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்ம இப்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலையும் பார்க்கலாம். முதல்ல வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கையை கூட பார்த்துடலாம். தேர்தல் ஆணையம் இப்போ நம்மளுடைய செய்தியாளர்கள் முன்னதாகவே இன்னும் கூடுதலான எண்ணிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தற்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 104 இடங்களில் அவங்க முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணிக்கைங்கிறது 4 சுற்றுக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பல தொகுதிகளில் இருக்குது. 5 சுற்றுக்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் 8 சுற்றுக்கள் எண்ணி முடிக்கப்பட்டு விட்டன. அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவேற்றம் செய்வதற்கு இன்னும் நேரமாகலாம். இப்போதைய சூழலில் தாவேகா 104 இடங்கள், அதிமுக 64 இடங்கள், திமுக 45 இடங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்கள், பாஜக 3 இடங்கள், தேமுதிக 2 இடங்கள் என்று முன்னிலை வைக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கிறோம். அது இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ 2 இடங்களிலும், IUML ஒரு இடத்திலும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இதுதான் இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கைகளாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதில் நம்ம வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வாக்கு சதவீதம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் இதில் இன்னும் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வாக்குகள் என்பது அதர்ஸ் என்பதாக தான் குறிப்பிடப்படும். அதில் அவர்களுடைய வாக்குகளும் மற்ற வாக்குகளும் சேர்ந்து வரும். 38.8% என்கிற அடிப்படையில் குறைந்தபட்சம் அவங்க 38% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இதுவரை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதே போல் திமுகவுடைய வாக்கு சதவீதமாக 24.12%, அதிமுகவுடைய வாக்கு சதவீதமாக 22.21% இருக்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு 3.51% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பாஜகவுக்கு 3.22% வாக்குகள் பதிவாகி இருக்கிறத பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளாக இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அடுத்த கட்டமாக அதிகமான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3.51%. அதிக இடங்கள்லையும் போட்டிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூட இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததாக இதில் தேமுதிகவுக்கு 1.09% வாக்குகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். VCK 0.9%, CPI 0.7%, CPIM 0.58%. இதெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் சதவீதமாக பார்க்குறோம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 22.21 அதிமுக. அதே போல் பாஜகவுடைய சதவீதம் சொன்னோம் 3.22% பாஜகவுடைய வாக்கு சதவீதம் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு அதில் பாமகவுடைய வாக்குகளும் இதில் சேர்ந்துருக்கும். அவங்க தனியாக அதில் இல்லாததுனால அந்த அதர்ஸ் என்பதிலேயே அதுவும் சேர்ந்து வருகிறதா, அப்போ அந்த கணக்கையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதற்கிடையில் NTK முக்கியமாக நம்ம நாம் தமிழர் கட்சி 3.91% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதுவும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. 234 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டதில் NTK நாம் தமிழர் கட்சியும் இருந்தது. அவர்களுக்கு 3.91% அப்படிங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் சதவீத கணக்குகளே நம்ம பார்த்துட்டோம். இந்த அமர்வில் நம்மோடு ஏற்கனவே திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு சேர்ந்து டாக்டர் RK ராதாகிருஷ்ணன், அதே போல் அரவிந்த் குணசேகர் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். இதில் நம்ம வந்து இந்த வாக்குகளை பார்த்துட்டோம். இந்த சதவீத கணக்குகளில் எப்படி பார்க்கலாம் RK? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இருந்து இருக்குதா? இப்போது 2 இடத்துல இருந்துமே தாவேகாவுக்கு வாக்குகள் போயிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்குதா? ஏன்னா இப்போது எக்ஸிட் போல்ஸில் பார்க்கும்போது ஒரு விதமான பார்வை முன்வைக்கப்பட்டது. 12-13 எக்ஸிட் போல்ஸ் வரும்போதும் யாரிடமிருந்து வாக்குகளை பெறுவார்கள் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ 2 பேருடைய வாக்கு சதவீதமே குறைஞ்சிருக்கிறதா? திமுக வாக்கு சதவீதமும் கிட்டத்தட்ட கடந்த முறை 2021 அவங்க கூட்டணியாக 50%, இந்த முறை பார்க்கும்போது திமுக 24.12, காங்கிரஸ் ஒரு 3.51, 27, 27, அதே போல் மற்றவர்களையும் இணைத்தால் ஒரு 30% வாக்குகள் அப்படிங்கிறதா வரக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் அதிமுகவும் அதே கிட்டத்தட்ட அதே அளவிலானதாக இருக்கிறது. நிச்சயமாக 2 கட்சிகள் போயிருக்கு. அது வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுத்துருக்கு. இது ஸ்வீப் எலெக்ஷன் கிடையாது. லெட் அஸ் மேக் இட் வெரி கிளியர். ஸ்வீப் இருந்தால்
தாவேகாவுக்கு நியர்லி 50% மேலே வாக்குகள் வந்து இருக்க வேண்டும். திமுக 1971 வந்ததானாலும் சரி, இல்லை பிற்காலத்தில் வந்து 1991 வந்து ஜெயலலிதா வந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஸ்வீப் எலெக்ஷன்ஸ் 180 வரை கொடுக்கின்ற அந்த இதுதான் ஸ்வீப் எலெக்ஷன். இது அது கிடையாது. இதில் ஒரு கன்ஃபியூஷன் நிச்சயமாக தெளிவாக இருக்கிறது. ஆனாலும் தாவேகாவினுடைய வாக்கு வந்து நாம பெரும்பாலும் நினைச்சது வந்து அதிமுக இருந்து போகணும்னு தான் நினைச்சோம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி என்பது ஒரு 4% 5% வந்து விட்டால் அது நிச்சயமாக அவர்களுக்கு சென்றுவிடும். அதன் பிறகு பாக்கி இருக்கின்ற வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனாக கிடையாது, அதனால அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு பிறகு தாவேகா கொடுத்துடலாம் என்று நினைத்து அங்கே வாக்களித்த நபர்கள் இருப்பார்கள் என்ற என்னுடைய புரிதல் அப்படிதான் இருந்தது, பலருடைய புரிதல் அப்படியா இருந்தது. அதை ஏறத்தாழ இது நெகேட் பண்ற மாதிரி தான் இந்த ரிசல்ட். கடந்த முறை அதிமுக 66 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க 2021. இந்த முறையும் இப்போது நிலைமையில 65 இடங்கள். அவங்களுடைய எண்ணிக்கையை ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? எண்ணிக்கையா பார்க்கும்போது அதிமுக தனிப்பட்ட முறையில் 65 இடங்கள் அப்படிங்கிறது இப்போதைய நிலைமையில நம்ம பார்க்குறோம். 8-9 சுற்றுக்கள் முடிவடைந்து இதுல வந்து 5 சுற்றுக்களாக இருக்கலாம். இது ஒரு பாட்டு. அதான் நீங்க எப்படி பார்க்க டெஃபினெட்லி ரொம்ப கன்ஃபியூசிங்கான ரிசல்ட்டாக தான் இருக்கிறது. ஏனென்றால் யாருக்குமே வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை கிடையாது. அதிமுக தன்னுடைய இடத்தை வந்து தக்க வச்சிருக்கிறது, திமுக தன்னுடைய இடங்களை வந்து இழக்கிறது. இவ்வளவுதான் இந்த இதுவரை இருக்கின்ற படிப்பினை. இது மட்டும் தான் 3 இலக்கத்தை தாவேகா தொட்டிருக்கிறது. 3 இலக்க எண்ணிக்கை இப்போ 104 அப்படிங்கிறதுல இருக்காங்க. மேஜிக் நம்பர் 118. அதை அடையறதுக்கான பல நண்பர்கள் பல்வேறு எண்ணிக்கைகள் இருக்கின்றன. அந்த காம்பினேஷன்ஸும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கலாம். அதையும் பார்க்கலாம். அரவிந்த், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிற விஷயங்களை? அல்லது டிஎம்கே எதிர்பார்த்ததோட ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்குறோம். பொதுவாக நான் உட்பட அனைவருமே நம்ம என்ன நினைச்சோம்னா, ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அதிமுகக்கான வாக்குகள் சரியும் நாம் எதிர்பார்த்தோம். பட் அதிமுக மோராலஸ் ரீட்டைன் பண்ணிக்காங்க. ஓட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 23% நினைக்கிறேன், அதிமுக 22%. 1% தான் கேப் இருக்கு. ஸோ ஓட் பர்சன்டேஜில் டிஎம்கே அதிகமாக இருந்தால் 24.14 22.24 டிஎம்கே, இங்கே 22 ஏடிஎம்கே. ஓட் பர்சன்டேஜில் ஏடிஎம்கேவோட டிஎம்கேக்கான வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமாக இருக்கிறது. ஸ்ப்ரெட்டாக இருக்கிற காரணத்தினால் தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம். அதில் ஒருவேளை இது வந்து இடங்கள் ஏன் அதிகமாக வருதுங்கிறதுக்கான ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்கு. அது ஒரு நம்ம ஜோன் வைஸ் பார்க்கும்போது எந்த காம்பினேஷன் ஒர்க்காக இருக்கு கூட்டணியாக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட அதில். அதனால ஏடிஎம்கே கூட்டணி சீட்ஸை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. கம்மி ஓட் ஷேர் இருந்தாலும் ஈஸியாக சீட்டை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. திமுகவுக்கு அதிகமான ஓட் ஷேர் இருந்தாலும் சீட் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ ஆல்சோ இது 6-7 ரவுண்டு 8 ரவுண்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மேபி இன்னொரு 5-6 ரவுண்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்டேபிளாக என்ன நம்பர்ஸ் வரும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, தாவேகா எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தாவேகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 35% தாவேகா தொட்டிருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ 2 திராவிடன் மேஜரும் 25க்குள்ளார் இருக்காங்க, தாவேகா 35க்குள்ளார் இருப்பதாக தெரிகிறது. ஸோ இப்போ இந்த 38.75 நம்ம யாரெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டிய சசிகலா கட்சியும் சரி, பாமகவும் இதில் லிஸ்டான மாதிரி இல்லைங்க. இது சீனியர் ராமதாஸ் பாமகன்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் பிஎம்கே லிஸ்ட் ஆகல. ஓகே, நான் அதையும் கணக்கில் எடுக்கிறேன். பிஎம்கேங்கிற நாம் தமிழர் கட்சி 3.9 அது தனியாக வந்துருக்கு, 4% வந்துருக்கு. ஸோ நம்பர்ஸில் ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் தாவேகா. பட் தாவேகா தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற இப்போ இருக்க நம்பர்ஸ்ல 104 இருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு ஒரு 13-14 எண்ணிக்கை தேவைப்படுகிறது, 13 எண்ணிக்கை தேவைப்படுகிறது. ஸோ அடுத்த ஒரு மணி நேரத்தில் மேபி பை 1:30 நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை நோக்கி போகுதா அல்லது ஒரு ஃப்ராக்சர் மேண்டேட், ஒரு தொங்கு சட்டமன்றமா அப்படிங்கிறது இன்னொரு 1 மணி நேரத்தில் நமக்கு தெரியும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்லிடுறேன் நான். சொல்லுங்க. இப்போ 17 லீடிங் 17 இருந்து ஏறத்தாழ 1900 வரை தாவேகா கேண்டிடேட்ஸ் எவ்வளவு இருக்கான்னு பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்கிறது வந்து ஒரு 27 பேர் இருக்காங்க. ஓகே, இது அவர்கள் தக்க வைத்து விட்டால் நிச்சயமாக இந்த நம்பர் 109 சரியாகிவிடும்.